ஆல் ரைட். டெய்லி ரொட்டீன் இது ரொம்ப முக்கியமா நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுதான். ரொம்ப சிம்பிளா டேக் ஸ்டாண்ட் ஆன் திஸ். கரெக்டா மேம்? நான் காலை 6 மணிக்கே விழிக்கிறேன். I wake up at morning 6 o'clock. 6 a.m. I wake up 6 a.m. at 6 a.m. Okay. itself போடலாமா? Okay, sir. மணிக்கேன்னு சொல்றோம், போடலாம். itself இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஐ வேக் அப் அட் 6 a.m.னாலும் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். 6 மணிக்குங்கிறப்ப itself தேவையில்லை, மணிக்கேங்கிறப்ப itself அப்படிங்கிறது போட்டா கரெக்டா இருக்கலாம். நத்திங் ராங், பட் லெட்ஸ் கோ ஹியர். நான் பற்கள் துலக்குகிறேன். I brush my teeth. அது இந்த இடத்துல பாருங்க, பிரஷ் மை அப்படின்னு போடணும். அங்க மை வந்து தமிழ்ல இருக்காது, என்னுடைய பற்கள்னு இருக்காது. ஆனா இங்கிலீஷ்ல இத போடணும். அந்த டூத் பதில் டீத் தான், ஏன்னா பற்கள்னு வர்றதுனால டீத் தான் வரும். இதை நோட் பண்ணிக்கிங்க. ஐ வேக் அப் அட் 6 a.m. ஐ பிரஷ் மை டீத். I brush my teeth. ஐ பிரஷ் மை டீத். வெரி குட். நெக்ஸ்ட். I take shower. ஐ டேக் அ ஷவர். நீங்க ஏன் போட்டுங்க. இது இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லாம, என்னது? Bath. ஐ டேக் பாத். Ah. ஐ டேக் பாத். ஷவர்னு வர்றப்ப ஏன்னு போடணும். Okay, sir. பாத்னு வர்றப்ப ஏன் போடக்கூடாது. ஐ டேக் பாத். இது ரொம்ப ஸ்டாண்டர்டானது தான். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப கேஷுவலா இதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இதுதான், இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கு, இது எவ்வளவுதான். நீங்க வேற எதுவும் கிராமர்ல போட்டு மைண்ட்ல குழப்பிக்கவே வேணாம். குயிக்கா அப்படியே போயிட்டே இருக்கலாம். Okay, sir. I wear dress. I wear dress. இது வந்து இப்படி சொல்றது நார்மலா. ஐ ட்ரெஸ் அப். I dress up. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வந்து வெவ்வேறு ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இருக்கலாம். இதுல இந்த ஒரு கெட்டுங்கிற வேர்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. லுக் அட் திஸ். இத பாருங்க. ஐ கெட் ட்ரெஸ்ட். I get dressed. Get dressed. இப்படி அமெரிக்கன்ஸ் வந்து ஐ கெட் ட்ரெஸ்ட்பாங்க. Okay, sir. ஐ ட்ரெஸ் அப்பாங்க பிரிட்டிஷ்ல. இந்தியால வந்து ஐ வேர் ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. பட் நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா கெட் வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அமெரிக்கன்ஸ். அமெரிக்கன்ஸுக்கு கெட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும், நிறைய யூஸ் பண்ணுவாங்க. லுக் அட் திஸ். நான் முடியை சீவிட்டு. I comb my hair. Hair. ஐ காம். இந்த பிஏ வந்து உச்சரிக்கப்படாது. ஐ காம். Comb. I comb my hair. Okay, sir. I comb. I comb the hair. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நான் என் படுக்கையை ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. I arrange my சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளம்பிட்டு I make my bed. ஐ மேக் மை பெட். Bed. மைங்கிறது போடணும், பெட். அது வந்து அது ரொம்ப ஒரு பெரிய டிசிப்ளினாவே நினைப்பாங்க. பெட்ல அவங்க வீட்டை விட்டு வெளில போறப்ப பெட் வந்து மடிச்சு இருக்கணும். ஐ மேக் மை பெட். வெரி குட். நான் காபி குடிக்கிறேன். I drink coffee. ஐ ட்ரிங்க் காஃபி. நான் காலை உணவு சாப்பிடுகிறேன். I eat. ஐ ஈட். Breakfast. ஐ ஈட். இதை Breakfast. எப்படி படிக்கணும்னா பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் படிச்சக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட். Breakfast. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சுருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் படிக்க கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்னா Okay, sir. ரெண்டு தனி வார்த்தையா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட். இந்த இடத்துலதான் இப்ப நிறைய பேருக்கு ஒரு இது சைக்கிள்னு படிக்கணும். இதையே பைய போட்டீங்கன்னா பைசிக்கிள்னு படிக்கணும். Bicycle. பைசைக்கிள் படிக்கக்கூடாது, பைசிக்கிள். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு இங்கிலீஷ்காரர் பேசுறப்ப ரொம்ப கேஷுவலா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம பைசைக்கிள்னு படிச்சு டயத்தை நிறைய கொடுக்குறோம், அவங்க பைசிக்கிள்னு படிச்சு அடுத்த வார்த்தையை சேர்த்துருவாங்க. அதனாலதான் நம்ம தடுமாறுறது. பைசிக்கிள்னு தான் அவங்க படிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு பேசுவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே நாலேஜ் இருக்குன்னா உங்க மைண்ட் ரெடியா இருக்கும். இந்த பைசிக்கிளுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தைக்குரிய ஸ்பேஸை நீங்க கொடுத்துருவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பைசைக்கிள் நினைச்சீங்கன்னா அதை நீங்க முடிக்கங்காட்டியும் பைசிக்கிளை தான் பைசிக்கிள்னு சொல்றாங்கன்னா அடுத்த வார்த்தை அதுக்குள்ள ஓடி போயிடும். அதனால இந்த பிரேக்ஃபாஸ்ட் பைசிக்கிள் அது மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. அது ஒரு கிளாஸே எடுப்போம். எவ்வளவு குயிக்கா பேசுவாங்கங்கிறது அப்ப தெரியும்.
அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லிசனிங் வந்து கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இந்தியானா நம்ம ஒன்று கேட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். ஆனா அமெரிக்கன்ஸோ இல்ல பிரிட்டிஷ் பீப்புளோ அவங்க வேற மாதிரி அதை கையாளுவாங்க. குறிப்பா உச்சரிப்புல ரொம்ப சீக்கிரம் முடிச்சுவாங்க. இது சீக்கிரம் முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அடுத்த வார்த்தையை உள்ள கொண்டு வந்துருவாங்க. நம்ம இதை லேட்டா முடிக்கிறதுனால அடுத்த வார்த்தையை உள்ள கொண்டு வந்து யோசிக்க காட்டியே நான் அடுத்தடுத்த வார்த்தைக்கு போயிடுவாங்க. Hmm. நான் செய்தித்தாள் படிக்கிறேன், I read newspaper. அவ்வளவுதான். இப்ப த நியூஸ் பேப்பர்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு பேப்பர் படிக்கிறேன், செய்தித்தாள்கள்னு போடல, ஒரு பேப்பர். சோ ஏதோ ஒரு பேப்பர் மட்டும் அவங்க வாங்குறாங்க. ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நான் வேலைக்கு தயாராகிறேன். I get ஐ ready for work. I get கெட் ரெடி. ready. Get ready. இந்த கெட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெடி ஃபார் ஒர்க். இந்த ஒர்க் வந்து நவுனு. அதுலதான் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வருது. ஐ ஒர்க்னு போட்டீங்கன்னா அது வேர்பா வரும். ஐ கெட் ரெடி ஃபார் ஒர்க்னா ஒர்க் நவுனா எடுத்துப்பாரு. ஸோ Hmm. ஒரே வார்த்தை ஒரே இது பொசிஷன் மாறுறதுனால அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சே மாறி இருப்பாரு. ஐ கெட் ரெடி ஃபார் ஒர்க். நான் காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்படுகிறேன். ஐ Leaved. ஐ ஐ ஐ ஐ லீவ் I leave From home. at mo- Sorry. at a From home. அப்படியே போட்டுருங்க. அப்படியே போட்டுருங்க. ஐ லீவ் ஃப்ரம் ஹோம் அட் 8 AM போட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க நல்லா பாருங்க. Okay, sir. Okay, sir. ப்ரப்போசிஷன் போட்டு நவுன் ஃப்ரேஸ் 8 AM. இங்க ஒரு ப்ரப்போசிஷன் போட்டு ஒரு நவுன் இங்க. நீங்க இந்த அப்படியே இந்த செட்டை தூக்கலாம். ஐ லீவ் ஃப்ரம் ஹோம் அட் 8 AM. ஐ லீவ் அட் 8 AM ஃப்ரம் ஹோம். அப்படியே தான் ப்ரிப்போசிஷனோட தூக்கணும். அப்படி அங்க தூக்கி அங்க போட்டுக்கலாம். இந்த ப்ரிப்போசிஷன்ல இருந்து இந்த தூக்கி இங்க இப்படி தள்ளி போட்டுக்கலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான், தப்பு கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிப்போசிஷன் எப்போ வரும், நவுன் எப்போ வரும், எப்போ வெர்ப் வரும். அப்படியே ஒரு சின்னது ஒரு 7-8 ரூல் தான் இங்கிலீஷ்ல. இந்த 7-8 ரூல் தரவாயிட்டாலும் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிறேன். இப்ப பாருங்க, பஸ் ஸ்டாப்புக்கு இது எது தமிழ்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். நான் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிறேன். ஐ வாக் I walk Walk. to bus stop. I walk to the bus stop. வாக்குங்கிற இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் வந்தா டு தி பஸ் ஸ்டாப். நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, ஐ I am Wait. I wait I wait wait. for I wait for bus. ஃபார் த பஸ். I the wait bus. for the bus. எனக்கு முன்னாடியே தெரியும் எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன்னு. அப்படி தெரியறப்ப ஐ வெயிட் ஃபார் த பஸ் இந்த இடத்துல போடணும். நான் பஸ்ஸில் வேலைக்கு செல்கிறேன். I ஐ I go work to by bus. கோ By ஐ bus. கோ இப்ப சொல்லுங்க. ஐ கோ I go to work by bus. எஸ் ஐ கோ டு ஒர்க் பை பஸ். I go to work by bus. இப்ப பாருங்க, திருப்பி அதையே தான் பாருங்க. இந்த 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 ஒர்க்குங்கிறது நவுனுங்க. நவுனு வேர்ப் இல்ல. அது பாருங்க கரெக்டா பாருங்க. ப்ரிப்போசிஷன் நவுனு, ப்ரிப்போசிஷன் நவுனு. அப்ப என்ன பண்ணலாம்? ஐ கோ பை பஸ் டு ஒர்க்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்படியே இந்த செட்டை தூக்கி முன்னாடி போடுங்க. இந்த செட்டை தூக்கி, புரியுதுங்களா? ப்ரிப்போசிஷன் நவுனு காம்போ பாத்தீங்களா? காம்போ. இந்த ஒர்க் வந்து வேர்பு கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஒர்க் ஐ ஒர்க் அப்படின்னு சொன்னா அது வேர்ப். ஐ கோ டு ஒர்க்னு சொன்னா நவுன் ஆயிடுது பாருங்க. இன்று பஸ் தாமதமாக வந்தது. Bus came late today. இந்த பஸ் வாஸ் லேட். The bus கேம் லேட் சொல்லலாம், தப்பு இல்ல. பஸ் வாஸ் லேட் டுடேன்னு சொன்னாலும் தப்பு இல்ல. அப்படியே இங்கிலீஷ் படுத்த வேண்டாம். இது ஓகேவா? Okay, sir. Yes, sir. ரொம்ப சிம்பிளா போயிடும். கேம் லேட்டுங்கிறதுல Bus was வாஸ் late today. போடுறப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருக்கும், ரொம்ப பேக்டா இருக்கும். நான் காலை 9 மணிக்கு அலுவலகம் சேர்கிறேன். I go reach to office. நல்லா I reach சேர்கிறேன். office. Sorry, I reached reach office at Very 9 good. AM. அவ்வளவுதான். at 9 AM கரெக்டா வந்துச்சு பாருங்க. நீங்க அது மாதிரி இந்த டெய்லி ரொட்டீன்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க அப்படியே மைண்ட்ல அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கலாம். நினைச்சா கூட நீங்க தப்பு பண்ண முடியாது. அவ்வளவுதான். நீங்க உங்க வீட்ல இருந்து காரை டிரைவ் பண்றீங்க ஒர்க்குக்கு, ஒரு நாள் 2 நாள் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாண்டர்டா பிரேக்கு, ஸ்டாண்டர்டா கிளச்சு, ஆக்சிலரேட்டர், அந்த டேர்ன்ல எப்படி எடுக்கணும், இந்த சிக்னல்ல எப்படி நிக்கணும். அப்புறம் மைண்ட் எங்கேயே இருந்தாலும் நீங்க போய் ஆபீஸ்ல போய் சேர்ந்துருவீங்க. அதுதான் ஆட்டோ பைலட்டுங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க பழகிக்கணும். நான் எனது மின்னஞ்சல்களை பார்க்கிறேன். I check my email. அவ்வளவுதான். செக் மை இமெயில்ஸ்னு போட்டுங்க. Emails. இமெயில்ஸ்.
இமெயில் பாக்ஸுக்குள்ள நிறைய இமெயில்ஸ் வரும். வெரி குட், வெரி குட். ஐ சி மை இமெயில்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. ஐ செக்ங்கிறது சூப்பரான வார்த்தை, அருமை. நான் கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன். I attend அட்டெண்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அப்புறம் மீட்டிங். attend meeting. மீட்டிங்ஸ். ஸோ நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. என் மேனேஜரோட இல்லை எனக்கு கீழே உள்ளவங்களோட எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்றேன். இதுல என் ஐடியா என்னன்னா, நீங்க தப்பு இல்லாம பேசணும். தப்பு இல்ல, அதுதான் ஐடியா. ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துடலாம். ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ண வேணாலும் தப்பு இருக்கக்கூடாது. நான் என் சக ஊழியர்களுடன் பேசுகிறேன். நான் I speak I- my colleagues. ஸ்பீக். இன்னொரு சொல்லுங்க. Speak my colleagues. ஓ, என்னமோ விட்டுட்டீங்களே. சரிடா மேம். நான் ஏதோ என் சக Co-worker. ஊழியர்களுடன் பேசுகிறேன். இல்ல ஸ்பீக் அப்புறம் என்ன வரும்? இது வேணும்ல, ப்ரொபோஷன் I வேணும்ல. speak with my எக்ஸலண்ட், Sorry, எக்ஸலண்ட். sorry. I speak with me. கலீக்ஸ். Sorry, sir. இது வந்து கொலீக்ஸ்ம்பாங்க யூகேல. Colleagues. யூஎஸ்ல கலீக்ஸ்ம்பாங்க, கலீக்கும்பாங்க. யூகேல கொலீக்ஸ்ம்பாங்க. அதனால ரெண்டுமே ரைட்டு தான். இப்போ அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன் பண்றது தான் பெட்டர். எல்லா இடத்துலயும் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்துருச்சு. ஐ ஸ்பீக் வித் மை கலீக்ஸ். சூப்பர். எல்லாத்துக்கும் டாட் போடணும். நான் போடாம விட்டுருக்கலாம். டாட் போடணும். Okay. நெக்ஸ்ட். நான் தேநீர் I இடைவெளி take- எடுக்கிறேன். I take take- tea break. வாவ், 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 வாவ். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேணும். சூப்பர், சூப்பர். நான் என் பணிகளை முடிக்கிறேன். I complete my work. அவ்வளவுதான். ஐ ஃபினிஷ் போட்டாலும் தப்பு இல்ல. ஒர்க்ஸ்ன்னு போட்டக்கூடாது. பணிகள்னா ஒர்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை கிடையாது. WORK நவுன்ல கிடையாது. வேர்ப்ல ஒர்க்ஸ் இருக்கு, நவுன்ல கிடையாது. நான் மதியம் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுகிறேன். I eat my I lunch eat at 1 lunch p.m. at 1 p.m. ஐ ஈட் லஞ்ச். இதெல்லாம் தப்பே இல்லாம போயிடும். I eat lunch at 1 p.m. எப்பயுமே ப்ரிப்போசிஷன் அவ்வளவு முக்கியம். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, ப்ரொபோசிஷன் வந்து அவ்வளவு முக்கியம். இங்கிலீஷ்ல ரொம்ப தனிச்சு தெரியும். தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. I received I receive many phone calls. நிறைய. இப்ப மெனிங்கிறது ஓகே. ஐ ரிசீவ் செவரல் ஃபோன் கால்ஸ். Several phone calls. Okay. sir. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செவரல் ஃபோன் கால்ஸ். மெனினாலும் தப்பு கிடையாது. எஸ். நான் மாலை 6 மணி வரை வேலை செய்கிறேன். I I do work my work up to 6 p.m. ஐ ஒர்க். I அப்படி work. நேரா verb அடிச்சிருங்க. I I work work till till 6 6 p.m. Okay. எவ்வளவு ஷார்ப்பா வந்துருச்சு பாத்தீங்களா? நாளே Short. வந்து Okay, sir. ஐ ஒர்க் டில். இந்த இடத்துல ஒர்க் வந்து வேர்பா நீங்க பண்றீங்க. நமக்கு முன்னாடி வேர்பா இல்ல நவுனா பார்த்தோம். அதனாலதான் வேர்ப நவுனாவும் நவுன வேர்பாவும் அமெரிக்கன்ஸ் ரொம்ப ஈஸியா ஆக்குவாங்க. அப்படி ஆக்குறப்ப அந்த மொழி வந்து ஒரு அழகு வரும். ஷார்ட்டா Sir, இங்க இருக்கும். Sir, ஒரே ஒரு டவுட்டுங்க சார். எஸ். Up to 6 p.m. வராதுங்களா? Up to 6 p.m. வரைக்கும். அப் டு டில் அப்படிங்கிறது இன்ஃபார்மலா சொல்றது. அன்டில் அப்படிங்கிறது ஃபார்மலா போறது. இது ரெண்டும் ஓகே. இது இல்லாம இப்ப பாருங்க, அப் டு அப்படிங்கிறது ஆக்சுவலா 2 வார்த்தை. இது அப் டு. இந்த இடத்துல டில் அன்டில்ங்கிறது பெட்டர். அப் டுங்கிறது வேற. ஏன்னா ஒரு டயத்தை குறிக்கிறப்ப நம்ம வந்து டில் அன்டில் போடுறது பெட்டரான வார்த்தை. அப் டு Okay, sir. போடுறது கிடையாது. பட் Okay, 2 வார்த்தையா போடணும். யூபிடிவும் Okay, ஒண்ணா போடக்கூடாது. Okay, sir. நான் வெளியேற கையெழுத்திடுகிறேன். put signature for exit. I sign out. I sign up. Okay, sign out. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. I sign out. I sign out. Oh, I sign out. I sign out. வெளியேற கைது I sign outனாக்கா வெளில பஞ்ச் பண்ற மாதிரி தான். I sign out.
sign out. எலக்ட்ரானிக் சைனிங் அவுட். ஐ சைன் அவுட்னா நான் வெளில வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். Sign out. ஆ, நான் I reach home at 7 p.m. அட்டு வராது இல்ல அட்டு இல்ல, மணி 7 மணிக்குள். மணி. இப்ப பாருங்க, அந்த இதுதான் அந்த ப்ரொபோஷன் முக்கியம். ஐ ரிட்டர்ன் ஹோம் I return home. பை I return 7. home ஸோ by இப்ப எப்படின்னா by 6:45 வரலாம், 6:50 வரலாம், எப்படி பார்த்தாலும் 7 மணிக்குள்ள நான் போயிடுவேன். ஒரு 8 அன்னைக்கு டிராபிக் இல்லைன்னா 5 மணிக்கு இருப்பேன். ரொம்ப டிராபிக்னா ஒரு 6:50 வரலாம் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. மணிக்குள் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியல. ஐ ரிட்டர்ன் ஹோம் அரௌண்ட் 7 PM போட்டாலும் தப்பு கிடையாது. அட்டு 7 PM வர்றப்ப அது நம்ம யோசிக்க வேண்டியது. அட்டுனா கரெக்டா வர்ற மாதிரி நம்ம பொதுவாக கரெக்டா வர முடியாதுங்கிறது தான் உண்மை. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன். I take some rest. some rest. அந்த சம்மு தான் முக்கியம். அந்த சம்மு I தான் take some rest. அந்த சம்மு தான் வந்து உங்களுக்கு டிட்டர்மைனர். சூப்பர் சூப்பர். நான் தொலைக்காட்சி பார்க்கிறேன். I watch TV. I watch TV. வாட்ச் வரும், சீனு போட்டுக்கூடாது. வாட்ச் சீனா கொஞ்ச நேரம் பார்க்கறது. வாட்ச்னா ஒரு ப்ரோக்ராமே பார்க்கறது. நான் இசை கேட்கிறேன். I listen to music. I listen music. ஐ லிசன்னு விட்டுறக்கூடாது. லிசனுக்கு அப்புறம் டூ போடணும். Listen to music. ஐயா, ஐ லிசன் மியூசிக்ங்கிறது தப்பான பிரயோகம் பண்ணக்கூடாது. லிசன் டு மியூசிக். Okay, sir. நான் என் பிள்ளைகள் படிக்க உதவுகிறேன். I help. ஐ ஹெல்ப் சார். ஐ ஹெல்ப் I help to வராதுல்ல. ஐ ஹெல்ப் மை சில்ட்ரன் for study. Studies. ஸ்டடி. இது நம்ம பார்த்துருக்கோங்களா? சரிடா மேம். இது ஒவ்வொரு தீமா எடுத்து பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? I help my Yes, sir. Yes, sir. எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஓசி. Yes, sir. நம்ம அந்த ஒவ்வொரு கிளாஸையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு கிளாஸ்ல நம்ம இதை எடுத்திருப்போம், அதை அப்ளை பண்றோம் தான். நான் என் குடும்பத்துடன் பேசுகிறேன். இது பாருங்க. I speak with my family. with my family. ஐ ஸ்பீக்ங்கிறது அஃபீஷியலா சொல்றது. ஐ டாக்ங்கிறது வீடுங்கிறது அன்அஃபீஷியலா. I talk with my family. டாக் வித் மை ஃபேமிலி. எப்படின்னா ஸ்பீக்னா ஒரு அஃபீஷியல் செட்டிங்ல ஒரு ஆடியன்ஸ்ல, பட் ஒரு குடும்பத்தோட பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க, உங்க ரொம்ப உறவினரோட பேசுறீங்க அப்படிங்கிறப்ப டாக்னு வரும். ஸ்பீக்கிங்கிறது அஃபீஷியல், டாக்குங்கிறது அன்அஃபீஷியல். ஸோ ஐ டாக் வித் மை ஃபேமிலி. நான் நடைபயிற்சிக்கு செல்கிறேன். இப்ப பாருங்க, I go for I walk. go to walk. ஐ கோ டு வராது. Far. Oh, ஃபார் போட்டு I go for walk. போடுங்க. Yeah. போடுங்க. கோ ஃபார் எ வாக். Oh. Okay. ஏன்னு போடுறப்ப ஒரு நடைப்பயிற்சி, ஒரு இதுக்கா போயிட்டு வர்றது. ஐ கோ ஃபார் வாக்குங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். நடைப்பயிற்சி மாதிரி காமனா சொல்றப்ப ஐ கோ ஃபார் எ வாக் தான் டிட்டர்மைனர். I go for a walk. Okay, sir. two வராதா சார்? அப்ப two வரக்கூடாது. வராது. டூ போட்டக்கூடாது. ஐ கோ ஃபார் எ வாக். ஸோ இது ஒவ்வொரு இதுவும் நம்ம பாருங்க. இங்க ஒரு ஃபார் வருது, இங்க வித் வருது. நீங்க பாத்தீங்கன்னா லிசன் டு மியூசிக்னு நம்ம டூ சில வாட்டி விடக்கூடாது. பை 7 PM சின்ன வித்தியாசம் தான். லுக் அட் திஸ். நான் என் பிள்ளைகளுடன் விளையாடுகிறேன். I play with my I play with my children. Yeah, very good. Play with my children. With my children. கிட்ஸ்னு சொன்னாலும் Kids. கிட்ஸ் அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன்ல கிட்ஸ்ம்பாங்க. பிரிட்டிஷ்ல சில்ட்ரன்வாங்க. நான் இரவு உணவு தயார் செய்கிறேன். I prepare dinner. Prepare dinner. Prepare night dinner. நைட் Sorry. வேண்டாம். Dinner. Dinner. டின்னர் நைட் வந்துருச்சு. இது முடிச்சு இல்லையா? Okay. ஐ ப்ரிப்பேர் சப்பருங்கிறது கரெக்ட். சப்பர்னா நைட்டு வந்து டெய்லி சாப்பிடணும். யாராவது விருந்தாடி வராங்க, ஸ்பெஷலா பண்றீங்கன்னா டின்னர். ஐ ப்ரிப்பேர் டின்னர்னா ஸ்பெஷலா பண்ணீங்கன்னா டின்னர். நார்மலா நைட்டு சாப்பாடு நீங்க பண்றீங்கன்னா சப்பர். ஸோ சப்பருக்கு வந்து கரெக்டான வார்த்தை. பிரிட்டிஷ்ல வந்து சப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் டின்னர் போட்டுருவாங்க. நமக்கு தெரிஞ்சது அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். அடிக்கடி எங்க பார்த்தாலும் டின்னருக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலா டெய்லி டின்னர் சாப்பிட மாட்டோம். டெய்லி ஆனா சப்பர் சாப்பிடலாம் வீட்டுல பண்ணா. இன்னைக்கு வி ஆர் கோயிங் அவுட் ஃபார் டின்னர்னாக்கா யாரோ வந்திருக்காங்க, இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்ணாம வெளியில போய் ஸ்பெஷலா ஒரு இடத்துல போய் சாப்பிடணும்.
அதுக்காக நான் என் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிடுகிறேன். I eat I dinner with eat my supper family. with my family. ஹேவ்னு போட்டாலும் தப்பு இல்ல. ஐ ஈட் டின்னர் With my With family. my family. நான் சமையலறை சுத்தம் செய்கிறேன். I clean kitchen. Clean the kitchen. டி வரணும். ஏன்னா இந்த ஒரு I clean கிச்சன் the தான் kitchen. போறோம். அந்த கிச்சன் நமக்கு முன்னாடியே தெரியும். அது எங்க வீட்டு கிச்சன் தான் அப்படிங்கிறப்ப தீன்னு வந்துடும். அது வந்துடணும். புரியுதுங்களா? Okay, sir. இந்த மாதிரி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன் டிட்டர்மினர் இருக்கு போடாம இருந்துடக்கூடாது. ஏன்னா கிச்சன்னா எந்த கிச்சன், அந்த கிச்சன், அந்த கிச்சன் என்னோட கிச்சன். என்னோட கிச்சன் எனக்கு முன்னாடியே அறிமுகமாயிடுச்சு. அப்ப ஏன் கிச்சன் போட முடியாது, த கிச்சன். நான் பாத்திரங்களை துவைக்கிறேன். விளக்கு 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 I wash the vessels. Wash the dish. ஐ வாஸ் Vessels. Vessels. இன்னொன்னு Dishes. And Utensils. 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 இப்ப ஐ வாஷ் மை டிஷ்ஷஸ்னாலும் தப்பு இல்ல. Dishes. டிஷ்ஷஸ்க்கு ரெண்டு மீனிங். ஒன்று வந்து சைட் டிஷ்ஷையும் டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வளர்க்குற சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண அந்த யுட்டென்சில்ஸை கழுப்புறதுக்கு பேரும் டிஷ்ஷஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஷ் த டிஷ்ஷஸ் அப்படின்னாலும் தப்பு இல்லை. ஐ வாஷ் த வெசல்ஸ் ஆர் யுட்டென்சில்ஸ்னாலும் தப்பு இல்லை. நான் பேசி பார்க்கிறேன். ஐ வாட்ச் மை வாட்ச் இல்லாது மொபைல் சி பார்க்கிறேன். I look at மை நீங்க அதை போட்டுங்க. cell phone. பொதுவா வந்து ரொம்ப நேரம் பார்க்காம இருக்கிறதுக்கு இப்ப அப்படி இல்லை. காலம் மாறிடுச்சு. டிவி கூட இப்ப அவ்வளவு நேரம் பாக்குறாங்க இல்லையா. ஐ சி மை செல்ஃப். பொதுவா அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ லுக் அட் மை செல்ஃப். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். I read a book. I read a நிறைய பேர் வீட்டுல அதை பண்ணுவாங்க. Read a book. Read a book. நான் அலாரம் வைக்கிறேன். I set alarm. alarm. அலாம் அலாம்னு அதை படிக்கணும். Set Alarm. alarm. அலாம். இந்த ஆர் வந்து சைலண்ட். அலாரம்னு தமிழ்ல சொல்றது, இங்க அலாம்னு சொல்லுவாங்க. வெரி குட். நான் விளக்குகளை அணைக்கிறேன். I switch off the lights. Of the lights. வெரி குட். நான் இரவு 10 மணிக்கு படிக்கிறேன். I sleep at 10 p.m. இப்ப ஐ கோ டு பெட் நீங்க போட்டாலும் I go to bed at 10 p.m. அப்படி சொல்லுவாங்க. ஸ்லீப்னு சொல்லாம இப்படி சொல்லுவாங்க. ஐ கோ டு பெட். I go to bed. நான் தூங்குகிறேன்னு அவங்க சொல்ல பாத்தீங்களா. படுக்கிறேன்னு தான் சொல்றாங்க. படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு புக் படிச்சுட்டே தூங்கலாம், இல்ல ப்ரே பண்ணலாம், எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் ஐ கோ டு பெட் at 10 p.m. ஓகே. நான் தூங்குவதற்கு முன் பிரார்த்தனை செய்கிறேன். I pray before go to bed. Before go to bed. எப்படி தெரியுங்களா? I pray. Before I will go to sleep. இல்ல ஐ வில் வராது. Okay. Yes. I pray before I go to bed. Before go to bed. பிஃபோர் வெறும் கோல பிஃபோர் கோய். நீங்க ஐய கட் பண்ணீங்கன்னா கோயிங் போடணும். Going. Going to bed. புரியுதுங்களா? இல்லன்னா இப்படி போடுங்க. ஐ ப்ரே பிஃபோர் ஐ கோ டு பெட். கவா. I pray before going to bed. ஐ ப்ரே பிஃபோர் ஐ கோ டு பெட். I go to bed. பாருங்க. ஐ ப்ரே பிஃபோர் ஐ கோ டு பெட்னு கன்ஜங்ஷன் ஆஃப் பிஃபோர் இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. எவ்வளவு பெரிய இங்கிலீஷ் ரூல் பாருங்க. இங்க பாருங்க, பிஃபோர் இங்க ப்ரிப்போசிஷனா இருக்கு. கோயிங் டு பெட் நவுன் ஃப்ரேஸ் வந்துருச்சுங்களா. கோயிங் ஜெரண்ட். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொபோஷன் போட்டீங்கன்னா கோயிங் டு பெட்னு போட்டுருங்க. பிஃபோர் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணணும்னா ஐ கோ டு பெட்னு சப்ஜெக்ட் வெர்ப் போட்டு ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்றீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பிஃபோர் கோயிங்
பிஃபோர் ஐ கோ டு பெட். இங்க பிஃபோர்ங்கிறது கன்ஜங்ஷனா இருக்கு, இங்க பிஃபோர்ங்கிறது ப்ரப்போசிஷனா இருக்கு. பாத்தீங்களா? புரிஞ்சுதுங்களா ஃபரிடா மேம்? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், புரியுது சார். அதனாலதான் நீங்க இதுவும் ரைட்டு அதுவும் ரைட்டு. ம். பொதுவா கன்ஜங்ஷன் போடாம பிஃபோர் கோயிங் டு பெட்னு ப்ரிப்போஷன் போட்டீங்கன்னா இன்னும் லாங்குவேஜ் நல்லா டைட்டான லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களா? ஆல்ரைட். இதுல 7 வார்த்தை இருக்கு, அதுல 6 வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். Yes, sir. ஒரு வார்த்தை குறைச்சலா இருக்கு. அப்ப எது குறைச்சலா இருக்கோ அது வந்து நல்ல லாங்குவேஜ், ஸ்மார்ட் லாங்குவேஜ். நான் நன்றாக தூங்குகிறேன், I sleep well. அவ்வளவுதான். நான் சில நேரம் கனவு காண்கிறேன், சில நேரம். I sometimes. சம்டைம் பின்னாடி போடணும். Okay. I I drink Now. sometime. சம்டைம்னு போட்டக்கூடாது, வேற மீனிங் ஆயிடும். I dream sometimes. அவ்வளவுதான் வரும். அவங்க சில நேரங்கள்னு போடாததுனால நம்ம போடாம இல்லை, எப்பயுமே சம்டைம். இது இந்த சம்டைம்ங்கிறது சில நேரங்கள். நீங்க பெருசா ஐ ட்ரீம் சம்டைம்னா கொஞ்ச நேரத்துக்கு தூங்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு கனவு காட்டுறேன். புரியுதுங்களா இப்போதே மேம்? கொஞ்ச நேரம், இது சில நேரம். புரியுதுங்களா? சில நேரம். Okay, sir. ட்ரீம் வரும். நீங்க வந்து எவ்வளவு பாருங்க, எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ்? எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. அந்த எஸ் கட் பண்ணீங்கன்னா வேற மீனிங் வந்துருச்சு பாத்தீங்களா? ஐ ட்ரீம் சம்டைம், கொஞ்ச நேரம் தூங்குறேன், கொஞ்ச நேரம். அது இது சில நேரங்களில், சில அக்கேஷன்ல கனவு காண்றேன். சில நேரங்கள். ரொம்ப முக்கியம். நான் தினமும் அதே நடைமுறையை பின்பற்றுகிறேன். ஐ I follow. ஃபாலோ. அருமையா சொல்லுங்க சப்ஜெக்ட் verb கொண்டு. I follow. I will follow the daily routines. The same routine. Same routine. Same. எனக்கு பிஸியான அட்டவணை இருக்கிறது. ஐ I scheduled. இல்ல இந்த I verb have. I have அந்த verb கொண்டு வரணும். I have a busy schedule. Is schedule. Yeah, busy. சரி, Busy schedule. சரி. ஷெட்யூல்னு பிரிட்டிஷ்காரங்க எப்படி பேசுவாங்க? இந்த ஷெட்யூல். அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்கெடியூல் அப்படிம்பாங்க. அந்த ஹெச்ச உச்சரிப்பாங்க அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ்காரங்க ஹெச்ச உச்சரிக்க மாட்டாங்க. ஐ ஹாவ் a busy schedule அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ்காரங்க நம்ம அதை அடிக்கடி ஃபாலோ பண்ண வேண்டியால அந்த ஹெச்ச உச்சரிக்க மாட்டோம். ஐ ஹாவ் a busy schedule. எப்படி பேசினாலும் ஒண்ணுதான். ஒன்லி திங் இஸ் அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, ரெண்டும் கரெக்ட் தான். நான் சில விஷயங்களை மறக்கிறேன். I forget. மறக்கிறேன். I forget the விஷயங்கள் matters sometimes. Sometimes. நான் நேரத்திற்கு வர முயற்சிக்கிறேன். I I try to. come I to try. on time. I try to. I try I to try to come To come On time. On time. on time. இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கலாம். I try to be punctual. I try to be punctual. எனக்கு நேரத்துக்கு வர முயற்சிக்கிறேன்னு இதுதான் பங்க்சுவல். பங்க்சுவல்னா நேரத்துக்கு வர்றது. ஐ ட்ரை டு பீனாக்க நான் நேரத்துக்கு வர முயற்சிக்கிறேன். ரெண்டும் ஓகே. இது புரியுதுங்களா? ஐ ட்ரை டு பி பங்க்சுவல். ஆன் டைம். அமெரிக்கன்ஸ் வந்து ஆன் டைம் வாங்க. இவங்க ஐ ட்ரை டு பி பங்க்சுவல்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லுவாங்க. நான் என் நாளை முன்னதாக திட்டமிடுகிறேன். I plan. I planned. ஐ பிளான். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் verb கொண்டு வந்துங்க. I planned. Plan Plan the day. plan the day அடிங்க. ahead. Oh, Day ahead. plan the day ahead. அதான் எதை பிளான் பண்றீங்க? இந்த டேவை பிளான் பண்றீங்க. எப்படி பண்றீங்க பாருங்க. அட்வர்ப கடைசி எதுக்கு பாருங்க அகட். ஸோ இது வந்து இதே கான்வர்சேஷன்ல இப்ப இன்ட்ராக்ட். எழுந்திரு தாமதமாகிவிட்டது. Get up. Pick up. Getting late. Getting So late. late. Back up. Wake up.
தாமதமாகி விட்டதுங்கிறாங்க. So late, sir. So late. இந்த சோ இல்ல தாமதமாகி விட்டது நீங்க சொல்றீங்க. ஏந்திரி லேட் Getting ஆயிடுச்சு. late. Getting late. It is late. It is late. Getting lateனா தாமதமாகி கொண்டிருக்கிறது. Okay. It's late. It's It's late. late now. It's late. It's already late. அப்படிங்கிறது தான் தாமதமாகி. It is late. இப்ப Okay. இப்ப நீங்க வந்து it is already lateன்னு போட்டாலும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். It's already late. லேட் Okay. ஆயிடுச்சு. ஏந்திரி லேட் ஆயிடுச்சு. Wake up. It's already late. நீ பற்கள் துலக்கியா துலக்கி நாயா? Are you brushing? No. Do you? No. Have- Did you? Sorry. Did you brush your teeth? பிரஷ் டீத்னு சொல்ல வேண்டியது பிரஷ்னாலே Did you? பிரஷ்னாலே இதுதான். வா காலை உணவு சாப்பிடு. Come, have a breakfast. Have ஏன் வராது? Have breakfast. Have breakfast. Breakfast. Sorry. Breakfast. Yes. நீ செல்ல தயாரா? Are you? எப்படி ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. சொல்லுங்க. Are you ready? Are you Are you ready to go? Are you ready to go? Are you ready to go? இப்படிதான் ஆரம்பிங்க. Very nice. Very nice. Super. Very good. வா சேர்ந்து போலாம். come join with? இல்ல கம். Come. Join. Come. No. No, sir. Let's go together. Let Oh. us. Let's go. Let us Together go together. Together. Let's go. So let's go. Come, let us go. Let's go. நீங்க இது டுகெதர் போட்டாலும் தப்பு இல்ல. ஆனா தேவை கிடையாது. Let's go. Okay. உன் லஞ்ச் பாக்ஸை மறந்து விடாதே. Don't forget your lunch box. Forget to bring Box. lunch. அவ்வளவுதான். நீங்க இன்டராக்டிவ் பண்றீங்க. அவ்வளவுதான். வெரி குட். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பாதையில் கவனமாக இரு. பாதையில் கவனமாக இரு. ரொம்ப சிம்பிள் தான். Beat your way. Careful on your path. அப்படின்னாலும் ஓகே, பார்த்துனாலும் ஓகே. Day. ஒரு நாள் எப்படி இருந்தது? ஒரு நாள் எப்படி? How is your day? இல்ல எங்க தப்பாயிடுச்சு. How was? எப்படி இருந்தது? How was your day? Yes. How was your day? Sorry. அந்த காலத்தை நீங்க உணர்றப்பதான் Sorry. Okay, last. உணர வேண்டும். உன் வீட்டு வேலையை முடித்து விட்டாயா? முடித்து விட்டாயா? Did you finish your housework? Homework. ஓகே. Housework. வீட்டு பாடம் ஆயிடும். வீட்டு வேலை ஹவுஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் அப்படின்னால ஹோம் ஒர்க்னா தனியா பிரிச்சு போடணும். ஹோம் ஒர்க் அப்படின்னு பிரிச்சு போட்டீங்கன்னா வீட்டு வேலை, ஹோம் ஒர்க்னு இப்படி ஒன்னா போட்டீங்கன்னா வீட்டு பாடம், கிட்ஸ் பண்றது. புரியுதுங்களா? Okay, sir. வித்தியாசம் இருக்கு, நல்லா பாத்துங்க. போய் குளி. Take Go bath. take bath. இப்ப டேக் a shower. Take a shower. go and take bathனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பாத்னு வர்றப்ப உங்களுக்கு ஏன் வராது, ஷவர்னு வர்றப்ப தேவை. Go and take bath. காலை உணவுக்கு என்ன இருக்கு? What's for breakfast? Very nice. What is for the What is for breakfast? for the breakfast. Breakfast. ஐயோ மறந்து. Breakfast ஒரே வார்த்தை தான், இது ரெண்டு வார்த்தை கிடையாது. Breakfast. மதிய உணவு தயாராக இருக்கிறது. Lunch is ready. Very good, very good. வாங்க சாப்பிடலாம். Let's go. Come, Go to. let us eat. Let us eat.
அதுதான் முடிஞ்சது. அதுல வாங்குங்கிறது உள்ள போறது எல்லாமே இந்த லெட்ல வந்து பெரிய பவர்ஃபுல் வார்த்தை லெட்டு. அப்படி கைகளை சுத்தம் செய்து கரெக்டா கொண்டு Wash your வரும். hands before eating. இன்னொரு வாட்டி Wash your Wash your hands before eating. hands before you eat. இப்ப பாருங்க இந்த இடம் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்னதை பிஃபோர்லாம் வர்றப்ப பாருங்க வாஷ் யுவர் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்னு போட்டீங்கன்னா அது ப்ரொபோஷன் வந்துருதா பாத்தீங்களா? அது ஜெரண்டா, அது நவுனுக்கு முன்னாடி என்ன வந்து ப்ரொபோஷன். இப்படியே பாருங்க வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் கன்ஜங்ஷன். அதே வார்த்தை கன்ஜங்ஷனை மாறி இன்னொரு சப்ஜெக்ட் போடுது பாருங்க. பிஃபோர் யூ ஈட். Yes, sir. சப்ஜெக்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல பிஃபோர் கன்ஜங்ஷனா இருக்கு. ஏன் கன்ஜங்ஷன்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் சப்ஜெக்ட் வெர்பு, இன்னொரு சப்ஜெக்ட் வெர்பு ரெண்டுத்தையும் இணைக்கிற இணைப்பு சொல்லா இருக்கு. சாப்பிடும் முன் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்னு முன்னிடை சொல்லா இருக்கு. இது ப்ரொபோஷனா இருக்கு பாருங்க, ப்ரீபொசிஷன். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். உணவை வீணாக்காதே. Don't waste the food. Don't Don't waste. waste. ஃபுட்டுனாலும் ஓகே, ஃபுட்டுனாலும் பொதுவா சொல்றப்ப ஃபுட்டு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இன்னைக்கு எதுவும் வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் நீ வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது, வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னா இப்ப வரும். ஃபுட்டுங்கிறது பொதுவா சொல்றது, ஃபுட்டுங்கிறது இப்ப சொல்றது. மேசையை செட் செய்யவும். Please help set the table. ப்ளீஸ் போடுங்க, தப்பு இல்ல. ப்ளீஸ் Yes. Arrange the table. Arrange the table. Set up Yep. the table. Okay. ப்ளீஸ் ஹெல்ப் செட்டப். இந்த டூ வராதுங்க பாத்துங்க. ப்ளீஸ் ஹெல்ப் Please செட்டப். set up. Please அரேஞ்ச் help த set டேபிளை up விட the table. செட்டப் த டேபிள் தான் ஜெனரலா Okay, சொல்லுவாங்க sir. Okay. சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்ட பின் மேசையை சுத்தம் செய். Clean the table after eating. அவ்வளவுதான். இப்ப வந்து பாருங்க, Clean clean the the table. table after. இப்ப பாருங்க இந்த ஆஃப்டர் வந்து ப்ரொபோஷனா யூஸ் ஆகுது பாருங்க. ஆஃப்டர் பொதுவா After eating or after you eat. ஆஃப்டர் இப்ப வந்து கிளீன் த டேபிள் ஆஃப்டர் ஈட்டிங்னா பொதுவா எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறப்ப இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ கிளீன் பண்ணணும். இப்ப நீங்க மட்டும் சாப்பிடுறீங்கன்னு வச்சு Clean the table after you eat. ஆஃப்டர். வெரி குட். இந்த இடத்துல ஆஃப்டர்ங்கிறது கன்ஜங்ஷனா இருக்கு, ப்ரொபோஷனா இல்ல. இந்த வித்தியாசத்தை புரியுறப்ப உங்களுக்கு தப்பே வராது. இப்படியும் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி ஆஃப்டர் யூ ஈட். ஸோ இது ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல இது பண்ணுவோம். நம்ம மட்டும் சாப்பிட்றப்ப தெளிவா சொல்லலாம். ஒரு நம்ம எல்லாரையும் சேர்ந்து சாப்பிட்றப்ப என்கிட்ட இன்னொருத்தவங்க சொல்றப்ப அவங்க இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். கிளீன் துவையில கிளீன் பண்ண உன் தட்டை. என்னது சார் புரியல? உன் தட்டை. தட்டு கிளீன் யுவர் Clean the Plate. clean your plate. வெரி குட். வாருங்கள் தேநீர் குடிக்கலாம். Come, let's Have drink tea. Let us drink tea. Drink. drink. எல்லாம் வந்துருக்கு. எனக்கு முழு வயிறாயிடுது. ஒண்ணும் இல்லை, ஐ எம் ஃபுல். I am full. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. உன் அறையை சுத்தம் செய். Clean your Clean your room. கிளீன் சொல்லணும் தப்புல, டைடியா Tidy up. கிளீன் சொன்னாலும் தப்பு கிடையாது. அமெரிக்கன்ஸ் வந்து இந்த டைடி உன் பொருட்களை ஒழுங்குபடுத்து. Arrange your things. arrange your things. அரேஞ்ச் Organize. அரேஞ்ச் போட்டாலும் தப்பு இல்லை.
ஃப்ளோரை கிளீன் பண்றது. தரை, தரையை துடையுது, இப்படி வச்சுக்கோங்க. தரை clean the floor. பண்ணலாம். மாப், Mop. ஒவ்வொரு ஊர்லயும் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மாப் த ஃப்ளோர். Mop. மொழுவறதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இன்னும் கோயம்புத்தூர் மாரி இடத்துல துடைக்கிறது. உடைகளை துவை. Wash your clothes. Wash your dress. க்ளோத்ஸ்னா எல்லாமே வந்துடும் அதுல. உடைகளை வெளியே உலரவை. Dry your clothes. Dry your dress. ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களே. Dry. Outside. Outside. Yeah. அது மாதிரி விட்டுறக்கூடாது. ஆனா காம்ப்ளிமெண்ட் நம்ம Sorry, பார்த்துருக்கோம். sorry. உடைகளை மடக்கு. Fold the dresses. Fold down. Fold your dresses. க்ளோத்ஸ். Clothes. க்ளோத்ஸ்னா எல்லாமே வந்துடும் அதுல. Oh, எல்லாவற்றையும் அதற்கான இடத்தில் வை. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? வெயிங்க இருப்பீங்க. Keep your கீப் யுவர் க்ளோத்ஸ். keep your clothes. இப்ப கீப் யுவர் திங்ஸ், அந்த ட்ரெஸ் கூட இல்ல. கீப் யுவர் திங்ஸ் In that place. in there. In that place. Their place. In that place. அவங்க அந்தந்த இடத்துல வைங்கிறதுக்காக சொன்னாங்க. தேருங்கிறது வரணும், திங்ஸ் வரணும். குப்பையை வெளியே எடு. Take your, நீங்க த்ரோ போடலாம், தப்பு இல்ல. throw your Waste. waste. Garbage. இப்ப டேக் த கார்பேஜ் அவுட்னாலும் தப்பு கிடையாது. வேஸ்ட்னு சொல்லுவாங்க, கார்பேஜ்னு சொல்லுவாங்க. Throw the garbage out. அவங்க டஸ்ட்பாங்க, டஸ்ட்பின், டஸ்ட் அவுட் அப்படிம்பாங்க பிரிட்டிஷ்ல. கார்பேஜ் அப்படிம்பாங்க அமெரிக்கன்ஸ். த்ரோன்னு சொல்லுவாங்க, டேக். தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்று. ரொம்ப கரெக்டா சொல்லணும், ஷார்ப்பா சொல்லணும். பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும். தாவரங்களுக்கு தண்ணீர். Watering the plants. Plant. Can you repeat? Watering the plants. வாட்டர். வாட்டர்னு verb யூஸ் பண்ணுவோம். வாட்டரிங்னு சொல்லக்கூடாது. வாட்டரிங் நவுனா எடுத்துலையா? Water the plants. வாட்டர் த பிளான்ட்ஸ். Water the plants. போர் த வாட்டரும் சொல்லக்கூடாது. வாட்டர் த பிளான்ட்ஸ். இங்க பாத்தீங்களா, வாட்டர் வந்து verb-ஆ யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? சரிடா மேம், இந்த வித்தியாசம் புரியுதா? Yes, sir. ஆமா சார். வாட்டர் வந்து நம்ம ஐ ட்ரிங்க் வாட்டர்னு நவுனாவே பயன்படுத்துறோம். படாது பாருங்க. போர் த வாட்டர் டு த பிளான்ட்ஸ் பாத்தீங்க. எத்தனை வார்த்தை கிளம்சியாவும் இருக்கு பாத்தீங்களா? வாட்டர் த பிளான்ட்ஸ் எவ்வளவு பக்கா வந்துருச்சு பாருங்க. Yes, sir. வாட்டர் வேர்பா மாத்துறதுனாலதான் இந்த ஸ்மார்ட்டான ஒரு இது கிடைக்கிறது. அதனாலதான் வேர்பா எப்படி மாத்தணும், எந்த இடத்துல வேர்ப் போடணும், எங்க நவுன் வரும். யூ வாட்டர் த பிளான்ட்ஸ், ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ட், எல்லாமே வேர்பா மாறி வரும். எஸ் கோதை மேம், வார இறுதிகளில் நான் ஷாப்பிங் போயிடுவேன். கரெக்டா I சொல்லுங்க. go to shopping Go on to weekend. shopping at weekend. இல்ல, இப்ப அந்த டூ போடக்கூடாது. I go shopping. I go shopping on weekends. அமெரிக்கன்ஸ் வந்து ஆன் வீக்கெண்ட்ஸ். பிரிட்டிஷ் பீப்புள் ஆன் வீக்கெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் இருக்கா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு? அது 2-3 வாட்டி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபரிடா மேம் ஞாபகம் இருக்கா? At weekend. அட் வீக்கெண்ட்ஸ். ம். தான் பிரிட்டிஷ்காரங்க அட்டன் போடுவாங்க. இன்னைக்குலயே பாருங்க, பிரிட்டிஷும் அமெரிக்கன்ஸும் எவ்வளவு வித்தியாசம் பார்க்குறோம் பாத்தீங்களா? Sir. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு நியூஸ் கேட்குறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர், யூகே பேப்பர் படிக்கிறீங்க, யூஎஸ் பேப்பர், அந்த வித்தியாசத்தை உணர முடியும். அந்த அழகியலை நீங்க ரசிக்க முடியும். எப்ப அந்த ஒரு ரசனை வருதோ உள்ள போயிடும், அவ்வளவுதான். ஸோ நார்மலான இலக்கணங்கிறது இலக்கியமா மாறுறதாங்கிறது. ஸோ இலக்கணம் வந்து நீங்க படிக்கிறதுக்காக பேருக்கா படிச்சா இலக்கணம்.
ஒரு ரசனைக்காகவும் புரிதலுக்காகவும் இல்ல உண்மையிலே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறதுக்காகவும் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா அது இலக்கியமா மாறும். இலக்கியமே மாறுறப்ப அது மனசுக்குள்ள போய் உட்காந்து. ஆன் வீக்கெண்ட்ஸோ அமெரிக்கன் பேசுறாங்க, அட் வீக்கெண்ட்ஸ் பிரிட்டிஷ்காரங்க பேசுறாங்க. நான் உறவினர்களை சந்திக்கிறேன். I meet my relatives. மை கூட போலாம், தேர் ரிலேட்டிவ்ஸ் போனாலும் I ஓகே. meet the relatives. Okay. நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன். I clean the home. பாருங்க, ரூம்னு வர்றப்ப கிளீன் போடலாம், வீடுன்னு வர்றப்ப பெரிய இடமா வர்றப்ப கிளீன் போடலாம். ஐ கிளீன் த ஹவுஸ். அதே இது ஒரு ரூம்ங்கிறப்ப டைடி அப் போடலாம். Tidy. புரியுதுங்களா? ஒரு சின்ன பிளேஸ், அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூமை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறது தான் டைடி அப். ம். இந்த வீட்டையே சுத்தப்படுத்துறப்ப சுத்தங்கிறது வரும். நீங்க ஐ டைடி அப் த ஹவுஸ்னாலும் தப்பு கிடையாது. பட் ஐ டைடி அப் த ரூம், பட் ஐ கிளீன் த ஹவுஸ். பெரிய வீடா இருக்கிறப்ப கிளீனு, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன இடத்த நீங்க ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி கிளீனும் பண்றீங்க, அப்ப டைடி அப். நான் கோவிலுக்கு செல்கிறேன். I go to temple. நான் சந்தைக்கு செல்கிறேன். I go to market. நான் வழக்கமா போற ஒரு மார்க்கெட்னா ஐ கோ டு த மார்க்கெட். வழக்கமா ஐ கோ டு த மார்க்கெட் எவ்ரி சண்டேன்னு வச்சு இதான் போடலாம், தப்பு இல்லை. ஐ கோ டு டெம்பிள் வந்து பொதுவான ஒரு டெம்பிளா இருக்கு, இல்லை ஒவ்வொரு வாட்டியும் வேற டெம்பிள் கூட போகலாம். சந்தை வந்து வரலாம், எப்படி வேணாலும் போடலாம். அது இடத்த பொறுத்து த டெம்பிளா, இடத்த பொறுத்து த மார்க்கெட்டா, வெறும் மார்க்கெட்டா. நான் காய்கறிகள் வாங்குகிறேன். I buy vegetables. Vegetable. வெரி நைஸ். வெஜிடபிள்ஸ் படிக்கணும். Vegetables. அந்த Vegetable. ஈ வந்து சைலண்ட். ஈ வந்து ஸ்பெல் பண்ணணும், ஆனா உச்சரிக்க கூடாது. ஐ ஐ பை வெஜிடபிள்ஸ். நான் பில்கள் செலுத்துகிறேன். I pay the I bills. pay bill. I pay the bill. I pay the bills. எனக்கு பரிச்சயமான பில் தான். ஸோ ஐ பே த பில்ஸ். ஞாயிறு நாட்களில் ஓய்வெடுக்கிறேன். I take rest Rest. on Sunday. எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, எதை விட்டீங்க ப்ரிப்போஷன். ஐ டேக் I ரெஸ்ட் take rest Sunday. on ஆன் Sundays. சண்டே. On Sundays. பார்த்துக்கணும், ஒவ்வொரு சண்டேவுமே ரெஸ்ட் எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கணும், ஆன் தான் போடணும். நான் விரைவில் தூங்குகிறேன். I I Sleep. sleep quick. அது ஒண்ணும் இல்லை, ஐ ஸ்லீப். நீங்க போடுங்க அட்வான்ஸ். I sleep soon. ஐ ஸ்லீப் அட் ஒன்ஸ். நான் படுத்த உடனே தூங்கிடுறேன். அந்த அளவு எனக்கு வந்து டயர்டா இருக்குல்ல, ஒர்க் அந்த அளவு பண்றதுனால படுத்த உடனே தூக்கம் வந்துடுது. விடுமுறை நாட்களில் நான் தாமதமாக எழுகிறேன். I wake up in. I wake up late. ஐ I வேக் wake அப் up late in. ஐ வேக் அப் I wake up late. லேட். In holidays. Holidays. On On holidays. On On holidays. ஆன் ஹாலிடேஸ் போட்டுருவோம். விடுமுறை நாட்கள் பாத்தீங்களா, ஹாலிடேஸ்னா நிறைய ஹாலிடே இருக்கு வருஷத்துல. ஹாலிடேன்னு போடக்கூடாது, ஹாலிடேஸ் போடும். நான் அதிகம் செயல்பட விரும்புகிறேன். I work hard. ஐ வாண்ட் I want is. Oh, I விரும்புகிறேன். I want to ஒர்க் to work மோர். work more. hard. Work more. அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. ஐ வாண்ட் ஒர்க் மோர். ஐ வாண்ட் ஒர்க் ஹார்டு கூட சொல்லலாம். அதிகம் செயல்பட விரும்புகிறேன். மோர், நான் நேர்மையாக இருக்க முயல்கிறேன். ஐ I வாண்ட் try. இது நல்லா I பாருங்க. try. I want to try. உள்ள நீங்க போடுங்க, ட்ரைய போடுங்க. I try to Honest. Right. I try to be. be ஏன் நேர்மறை? Honest. நேர்மறை, நேர்மறையாக. நேர்மறை, நேர்மறை. நேர்மறை, நேர்மறை. Positive. எதிர்மறை positive. negative. So, I try to ஏன் be தமிழ் ஏன் தடுமாறுது? நேர்மறைனா positive. I try to be positive. நான் செய்ய வேண்டிய விஷயங்களை எழுதுகிறேன். I I write. down I write down. The matter. Write down the. I write down the things
that I நான் செய்ய வேண்டிய விஷயங்களை I write down the things that I do that I need to do. போடலாங்களா? செய்ய வேண்டிய போடலாமா? போடலாமா? இல்லைங்களா? Need to do. the things that I need to do. நான் என்ன செய்யணுமோ அதை ரைட் பண்ணிடுறேன். எழுதினாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அதை ஒண்ணு ஒண்ணா டிக் பண்ணிக்கலாம். அது பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ மளிகை கடைக்கு எழுதுறப்ப லிஸ்ட் இல்லாம போறதுக்கும் லிஸ்டோட போறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்ப்போம் பாத்தீங்களா? Yes, sir. லிஸ்ட் போறப்ப பயங்கரமா வேலை சுலபமா முடியுது. ஸோ எழுத்துங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். அதனாலதான் ஒவ்வொரு வகுப்புலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா உங்க மைண்ட நீங்க வந்து செகண்ட் மாதிரி வச்சு உங்க மைண்ட வேலை வாங்குறது ரைட்டிங்ல. உங்க மைண்ட வேலை வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இல்லைன்னா மைண்ட் நம்மள வேலை வாங்கிடும். ஸோ அது அந்த எழுத்துறப்ப நம்ம மனசுக்கிட்ட சொல்றோம், இதை எழுது இதை எழுதுன்னு. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நான் என் குறிக்கோள்களை நிறைவேற்றுகிறேன். நிறைவேற்றுகிறேன். கேரி அவுட் பண்ணலாமா? I will carry out my ambitions. Ambition. மை பிளான்ஸ். இது போடுங்க. எய்ம்ஸ். எய்ம்ஸ் ஆம்பிஷன் ரொம்ப பெரிய வார்த்தை, தப்பு இல்ல. Aims. Plan. Ambition. நான் என் அன்பானவர்களுடன் நேரம் செலவழிக்கிறேன். I spend my time. I spend இருங்க. I spend I spend time. I spend time. இங்க ப்ரிபோஷன் கொடுங்க. With my ப்ரிபோஷன் With my. with my kind people. loved ones. Lovable. loved ones. Loved ones. loved ones இது ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா, மகன், மகள், இது மாதிரி நெருங்கிய சொந்தத்தை லவ்டு ஒன்ஸ் மாதிரி. ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை லவ்டு ஒன்ஸ். என் மேல அன்பு செலுத்துறவங்களும் என்ன நேசிக்கிறவங்களையும் நான் நேசிக்கிற எல்லாரோடையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதை நான் ரொம்ப விரும்புறேன். அதான் செலவழிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என் நாளை எண்ணி பார்க்கிறேன். I think I think. அது பெரிய வார்த்தை. I reflect on my day. I reflect on my day. On my day. அவ்வளவுதான். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம். ரிஃப்ளெக்ட் ஆன் மை டே. நான் என்னை மேம்படுத்த முயற்சிக்கிறேன். I try to Improve. myself. I I try to improve myself. I try to improve myself. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, நீங்க ஏதோ ஒன்று பேசுறது நம்ம கான்வர்சேஷன்ல வந்தே ஆகும். நீங்க மெயினா இன்றைக்காக நான் நன்றி கூறுகிறேன். I thank இப்ப God, I thank God for the day. Thank God all of us. day. For the day. Today போடாம for the day போடுங்க. Thank God. நாளை ஒரு புதிய நாள். Tomorrow new day. Tomorrow Yeah. is Tomorrow is New a new day. tomorrow is a new day அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு. நாளை ஒரு பெரிய இலக்கிய புத்தகமே இருக்கு தமிழ்ல. நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு. இன்னைக்கு மேல தான் நாளைக்கு இருக்க போகுதுங்கிற ஒரு நெகட்டிவ் சொல்றது, எதிர்மறையானது. டுமாரோ இஸ் a new day-னா நாளைக்கு வந்து புது நாள், அது புதுசா நான் ஹேண்டில் பண்ண போறேன். பழைய பேக்கேஜ் எதுவும் தூக்க போறது இல்லை, ஃப்ரெஷ்ஷா நான் ஸ்டார்ட் போறேன் அப்படின்னு பாசிட்டிவ். நான் சிறந்ததை நம்புகிறேன். நம்புகிறேன். I believe. Best one. I hope. Best. இல்ல I hope. for I hope for best. the For best. the best. I hope for the best. I hope for the best. கேள்விப்பட்டிருக்கீங்களா? I hope for the best எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு இதுல தமிழ் படத்திலேயே வரும். ஹீரோயின் சொல்ற மாதிரி I hope for the all should hope for the best அப்படின்னு.
இப்ப இந்த இது இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் குயிக்கா யாராவது ஒருத்தவங்க படிச்சிருங்க. நிறைய விஷயம் நம்ம இதுல பார்க்கணும். ரொம்ப கேஷுவலா ஒரு இதுதான் நான் வந்து படிச்சு எழுதணும்னு. கோதை மேம் இது படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் Yes, மட்டும். sir. I wake up at 6 a.m. itself. I brush my teeth. I take a shower. I wear dress. I comb the hair. Comb the hair. Yes. I make my bed. I drink coffee. I eat breakfast. I read the newspaper. I read the newspaper. Very good. I read the newspaper. I get ready to work. For work. I get ready for work. I get ready for work. Sorry. I leave at 8 a.m. from home. I walk to the bus stop. I walk for the bus. I go to work by bus. The bus was late today. I reach office at 9 a.m. I check my email. I attend meetings. I speak with my colleagues. I take tea break. I complete my work. I eat lunch at 1 p.m. I receive several phone calls. I work till 6 p.m. I sign out. I return home by 7 p.m. I take some rest. I watch TV. I listen to music. I help my children study. I talk with my family. I go for a walk. I prepare dinner. I play with my kids. I eat dinner with my family. I clean the kitchen. I wash the vessels. I look at my cell. I read a book. I set up an alarm. I switch off the lights. I go to bed at 10 p.m. I pray before going to bed. I sleep well. I drink sometimes. I drink sometimes. I follow the same routine. I have a busy schedule. I forget matters sometimes. I try to come on time. I plan the day ahead. Wake up, it is already late. Did you brush? Come, have breakfast. Are you ready to go? Come, let us go. Don't forget your lunch. Careful on your way. How was your day? Did you finish your housework? Take a shower. What's for the breakfast? Lunch is ready. Let us eat. Wash your hands before eating. Don't waste food. Please help set up the table. Clean the table after eating. Clean your plate. Let us drink tea. Let us drink tea. I am full. Clean your plate. Tidy up your room. Organize your things. Mop the floor. Wash your clothes. Do your clothes outside. Fold your clothes. Keep your things in their places. Throw the garbage out. Water the plants. I go shopping on weekends. I clean the house. I go to temple. I meet the relatives. I buy vegetables. I pay the bills. I take rest on Sundays. I sleep soon. I wake up late on holidays. I went to work more. I want to work more. I try to be positive. I write down the things that I need to do. I carry out my plans. I spend time with my loved ones. I reflect on my day. I try to improve myself. I thank God for the day. Tomorrow is a new day. I hope for the best. I hope for the best. படிக்கிறப்பதான் அந்த வார்த்தையை கரெக்டா வச்சிருப்பீங்க. உங்க வார்த்தை, உங்க டோனை நீங்க பாப்பீங்க, கேட்பீங்க. இதை எழுதி படிக்கிறப்ப இது வரும். அப்புறம் நாளைக்கு இதை யூஸ் பண்றப்ப கேஷுவலா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு. நீங்க எழுதிருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க பேசிருக்கீங்க, நீங்க கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க பண்றப்ப ரொம்ப சூப்பரா வந்துடும். சூப்பர். ஃப்ரைடே மிஸ் பண்றவங்க கிளாஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து அது இன்னொரு கான்வர்சேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 100 வார்த்தையை மட்டும் ரொம்ப நேரம் ஆகாது, 1/2 hourல நீங்க முடிச்சிடலாம். முடிச்சு எனக்கு அனுப்பிவிடலாம். நீங்க அனுப்புறப்ப அது ஒரு வாட்டி நீங்க மைண்ட்ல பாக்குறீங்க. குறிப்பா எழுதி இந்த எக்ஸல் வந்து உங்க ரெஃபரன்ஸுக்கு தான். உங்களுடைய நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கையில எழுதி வைக்கிறப்ப மைண்ட்ல போய் உட்காந்துரும். எப்ப வேணாலும் அது வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
எப்பயும் நீங்க எழுதுறது அவ்வளவு பெரிய விஷயம். நான் உங்களுக்கு அனுப்புறேன் கிளாஸ் நம்பர் 38 டெய்லி ரொட்டீனு. ஸோ நான் ஃப்ரைடே வந்து ஃபேமிலிக்குள்ள பேசுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள பேசுறது, அந்த கான்வர்சேஷனை கொண்டு வருவோம். I'll see you on Friday. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank Good you. night. Yeah, good night. Thank you.